வணக்கம் சார். ஓகே வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே பிள்ளைகள் ஓகே ஓகே வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். சரி நான் பிள்ளைகள் இந்த பேப்பர் போட கொஞ்சம் லேட் ஆயிட்டுது. இந்த ஸ்கூல்லேயும் போனோடைய கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சரி அவங்களுக்கு இனி அடுத்த வகுப்பில் நான் எளியா போடுவேனே சரிதானே. ஓகே அடுத்த வகுப்பில் நாங்கள் எளியா ஈவினிங் அவங்களுக்கு போடுவேன். இந்த கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் போடலாம். அப்போ சரி ஓகே சரியா பிள்ளைகள். சரி இப்போ நீங்கள் இப்போ இந்த செய்த விடைகளையும் நீங்கள் நான் சொல்ல போகிறபடியும் ஒப்பிட்டு பாருங்க. சரியா இருந்தா சரி போடுங்க, பிழை அப்படின்னு சொன்னா பிழைய போட்டா அப்புறம் சரியான விடையை எழுதி கொள்ளுங்க. சரியானே. ஓகே சரி இது முதலாவது வினா பாருங்க. சரி இல்ல முதலாவது வினா பாருங்க பிள்ளைகள். பின்வரும் 3 உருக்களில் ஒன்று வேறுபாடு உள்ளது, அந்த உருவை தெரிவு செய்க. இதுல ஒன்றில வேறுபாடு இருக்காம், அந்த உரு என்ன? இல்ல பாருங்க பசுவும் கன்றும் இருக்கு. இதுல ஒரு பசுவில கன்றுலேயேதோ ஒரு வேறுபாடு ஒன்று இருக்காம், அந்த விடை என்னவா இருக்கும் தான் கேட்டது. இதுல பாருங்க பிள்ளையர் முதலாவது விடைய பாருங்க. அதுல கொம்பு, அந்த 2 கொம்புக்கும் இடையில ஒரு கோடு மாதிரி இருக்குது. அது முதலாவதுல இல்லை. சரியா? ஆகவே முதலாவிட வரும். சரியா? அந்த கொம்புல அந்த 2 கொம்புகளுக்கு இடையில பாருங்க என்ன, அந்த கொம்புகளுக்கு இடையில பிள்ளையால் ஒரு கோடு மாதிரி இருக்கு. அது முதலாவதுல இல்லை, இரண்டாவதுலையும் மூன்றாவதுலையும் இருக்கு. ஆகவே முதலாவது விட வரும். சரிதானே. ஓகே அடுத்தது தரப்பட்டுள்ள உருக்களில் 2 ஒத்தவை, அந்த 2 உருக்களும் யாவை? தரப்பட்ட உருக்களில் 2 ஒத்தவையாம், அந்த உருக்கள் யாவை என்று கேட்டது. சரியா பிள்ளையர்? அப்ப இதுல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாமே பிள்ளைகள் அதன் குற்றுகளின் எண்ணிக்கை போட்டிருக்கு. எல்லாத்திலையும் குற்றுகளின் எண்ணிக்கை போட்டிருக்கணும். நீங்கள் எப்படி பார்ப்பீங்கள்? அதாவது 2 உரு ஒத்த உருவா இருக்கு. அப்ப அதுல நாங்கள் 2 உருவம் பார்க்க வேணும். சரியா? இல்லதான் விஷயம். எப்படி பார்க்கிறோன்னு சொன்னால், நாங்கள் அந்த குற்றுகள் இது பிள்ளையர் சதுரமுகியின் விரிக்கப்பட்ட முகம். இது சதுரமுகியின் விரிக்கப்பட்ட முகம். உங்களுக்கு தெரியும், விரிக்கப்பட்ட முகம் இப்படித்தான் இருக்கும். அப்ப இதான் நாங்கள் எதிர்பக்கங்கள்ல உள்ள குற்றுக்களை பார்க்க வேணும். சரிதானே? எதிர்பக்கங்கள்ல உள்ள குற்றுக்களை பார்க்க வேணும். சரியா? குற்றுக்களை பார்த்து எந்த 2 விரிக்கப்பட்ட முகத்துல குற்றுக்களின் எண்ணிக்கை சமனா இருக்குதோ அதுதான் விடையாக இருக்கும். சரியா? அதுதான் விடையாக இருக்கும். அப்ப இதுல பாருங்க, முதலாவது ஏய பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஒன்று விட்ட ஒரு முகம் எதிர்பக்கமா இருக்கும். ஒன்று விட்ட ஒரு முகம் எதிர்பக்கமாக இருக்கும். ஒன்று விட்ட ஒரு முகம் சொன்னா இந்த 6க்கு எதிர்பக்கம் 5, 6 குற்றுக்களுக்கு இருக்கிற எதிர்பக்கம் 5. அப்ப 6க்கு எதிர்பக்கம் 5. இந்த பாருங்க. அடுத்தது 3க்கு 4. இந்த மேல 3 இருக்குது. ஒன்று விட்ட ஒரு பக்கம் எதிர்பக்கமாக இருக்கும். ஆகவே 3க்கு எதிர்பக்கம் 4. 2க்கு எதிர்பக்கம் 1. 2க்கு எதிர்பக்கம் 1ஆக இருக்கும். சரியா? அப்ப 1. அப்ப என்ன வரப்போகுது? 6க்கு எதிர்பக்கம் 5, 3க்கு எதிர்பக்கம் 4, 2க்கு எதிர்பக்கம் 1. அடுத்தது 6ன் எதிர்பக்கம் 5. 6க்கு எதிர்பக்கம் 5. பாருங்க, 6ன் எதிர்பக்கம் 5. 3ன் எதிர்பக்கம் 4. 3ன் எதிர்பக்கம் 4. 2ன் எதிர்பக்கம் 1. 2ன் எதிர்பக்கம் 1. சரிதானே? ஆகவே இது சரி. அடுத்தது 3ஆவது பாருங்க, 6ன் எதிர்பக்கம் 5. 6க்கு 5.
ஒன்றுக்கு 4, 2க்கு 3 இப்படி இருக்கு. சரியா? அப்ப இதுவும் எதிர்பக்கம் சரி. இப்ப பாருங்கோ, இதுல வந்து வேறுபட்ட பாத்தீங்கன்னா அழிஞ்சு பாருங்கோ. ஏ பாருங்கோ 6க்கு 5. சரி. பிலேயும் 6க்கு 5. சிலேயும் 6க்கு 5. அடுத்த பாருங்கோ, ஏல பாருங்கோ 3க்கு 4. பிலையும் 3க்கு 4. ஆனா சில பாருங்கோ 1க்கு 4 இருக்கு. அதால சி மட்டும் வேறுபட்ட உருவா இருக்கும். ஏயும் பியும் ஒத்த 2 சதுரமுகியாக இருக்கும். நாங்க என்ன பார்க்கணும்? எதிர்பக்கங்கள் பார்க்க வேணும். எதிர்பக்கத்தை பார்க்க வேணும். விளங்கிட்டா விளங்குதா இல்லையா? விளங்க இல்லையோ? அடுத்த வினா பாருங்க. அடைப்பில் உள்ள நிலையில் அடுத்து வரும் ஒரு எது? அதாவது வந்து கேள்வி வந்து புள்ளிகள் இந்த இதுக்கு பாருங்க. ஒழுங்கிருக்காம். அடுத்து வருகின்ற ஒரு என்னவா இருக்கு? 5ல 3 முடிஞ்சா அடுத்து வரும் ஒரு என்ன? பரமொழி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு உருக்களும் வந்து அப்படியே மாறி மாறி போய் கொண்டிருக்கு. இந்த முக்கோணி அப்படியே கீழே வருது. அப்புறம் இந்த முக்கோணி அப்படி இங்கால பக்கம் வருது. அடுத்து எங்க வரும்? மேல் பக்கம் வரும். அப்ப 3வது நீங்க உடனே பார்த்த உடனே போடலாம். சதுரம் பாருங்க இங்க இருக்கு, அப்புறம் இங்க இருக்குது, அப்புறம் இங்க இருக்கு. திருப்பி எங்க வரும்? இங்க வரும். அப்ப இந்த சதுரம் இங்க இருக்கு. அடுத்த பாருங்க வட்டம். வட்டம் இங்க இருக்கு, அடுத்த இங்க இருக்கு, அப்புறம் இங்க இருக்கு. அப்ப அங்க அடுத்த இங்க வரும் வட்டம். இங்க இருக்கு. இந்த ஸ்டாரை பாருங்க இங்க இருக்கு, அப்புறம் இங்க இருக்கு, இங்க இருக்கு, அடுத்தது இங்க வரும். அப்ப ஆகவே இடஞ்சுழியாக இந்த உருக்கள் சுற்றி கொண்டிருக்கு. இடப்பக்கமாக இந்த உருக்கள் சுற்றி கொண்டிருக்கு. ஆகவே 3வது விடைதான் மிக பொருத்தமான விடையாக இருக்கு. விளங்குதா? ஓகே தானே? ஓகே. நாமளே உங்களை பிடிஎஃப் அனுப்புவோம், பிரச்சனை இல்லையா? யோசிக்க தேவையில்லை. நான் பிடிஎஃப் அனுப்புவேன், அப்படியே பிரச்சனை இல்லை. சரி, அடுத்த வினாக்கு வருவோம். உருவில் தரப்பட்டுள்ள தராசு சமநிலையில் உள்ளது. உருவில் தரப்பட்டுள்ள தராசு சமநிலையா இருக்கா பாருங்க. இது வந்து தராசு, அப்புறம் அதுக்குள்ள இன்னொன்று இருக்கு, ரெண்டும் சமன். இதற்கேற்ப வட்டம் சதுரத்துக்கு சமனானது என்ன? உருவில் தரப்பட்டுள்ள தராசு சமநிலையில் உள்ளது. இதற்கேற்ப வட்டம் சதுரத்திற்கு சமனான என்ன வரும்? வட்டம் சதுரத்துக்கு சமனான உருக்கள் என்ன வரும்? என்னென்னு பார்ப்பீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? இங்க 2 வட்டம் இருக்கு, இங்க வந்து 2 முக்கோணம் இருக்கு, இங்க இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொல்லுங்க. சரி, நான் உள்ள பெருமானம் போட்டு பார்க்கலாம் ஈஸியா. பெருமானம், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட உருக்குறீங்க பெருமானத்தை போட்டா உங்களுக்கு தெரியும். நான் போட்டு காட்டுறோம் பாருங்க. சரி, இப்ப இங்க 2 முக்கோணியல்லோ நாங்க ஒரு பெருமானம் போட ரெட்டி எண்ணில் போடணும். ஏன்டா அப்ப அந்த அரைவாசி வரைக்கும் எங்களை பிரிக்க ஈஸியா இருக்கு. நாங்க ஒற்றை எண்ணெய் போட்டு சொன்னா கொஞ்சம் பிரிக்க கஷ்டமா இருக்கும். அப்ப 1 அடி எல்லாம் பெறும். அப்ப நாங்கள் சட்டு எண்ணெய் பெரும்பாலும் போடுவோம். ஏண்டா எங்களை இலகுவாக்கத்தான் நாங்க போடுறோமா, இலகுவாக்கத்தான் நாங்க இந்த போடுறோம். மற்றபடி ஒன்றுக்கு இலகுவாகத்தான் போடுறோம். நீங்க என்ன எண்ணும் போடலாம். நான் ஒரு 8 போடுறேன் முக்கோணிக்கு.
ஈஸிக்காக போடுறேன்னா ஓகே 8 போடுறேன். ஏன்னா அது வந்து அரைவாசி ஆக்கிற 4 பேரும் அப்போ 2 பேரும் அப்போ இந்த பிரச்சனைகள் தானே பிரிக்கிற ஈஸியாக இருக்கும். அப்போ நான் 8 போடுறேன். 2 முக்கோணிக்கு 8 ஒரு முக்கோணிக்கு 8 போட்டா 2 முக்கோணிக்கு எத்தனை வரும்? 16 வருமல்லோ. அப்ப 2 முக்கோணிக்கு 16 வரும். ஒரு முக்கோணிக்கு 8 படி 2 முக்கோணிக்கும் 16 வரும். சரியா? ஆனா இப்ப இதுல வந்து ஒரு முக்கோணிக்கு 8 போடுறோம். சரியா? ஓகே 8 அங்கால 8 சரியானே 8 போடுறேன். இப்ப இந்த ஒரு முக்கோணிக்கு இங்க 8 போடணுமோ இல்லையோ? இங்க ஒரு முக்கோணி இருக்கு. அவன் இதுக்கு நான் 8 போடுறேன். 8 போட்டா சதுரம் ஒன்றுக்கு எத்தனை போடணும்? இங்க மொத்தம் 2 முக்கோணி இருக்கு 16. அந்த 16க்கு தான் இது சமன் 2. இதுல ஒரு அப்ப ஏற்கனவே இங்க ஒரு முக்கோணி இருக்கு 8. அப்ப அந்த 2 சதுரம் போல 4 வரப்போதோ இல்லையோ? அப்ப 8 வரும். அப்ப சதுரம் ஒன்று வந்து 4 இருக்கும். மற்ற சதுரம் வந்து 4 இருக்கும். 4 எல்லாம் சரியா வருதோ இல்ல? 16 பாருங்க. சரியா வருதா இல்லையா? 16. சரி இப்ப இந்த 2 தராசையும் கூட்டிங்கன்னா என்ன வரப்போகுது? இங்க 16ம் 32 வரப்போகுது. என்ன வரப்போகுது? 32 வரப்போகுது. ஆகவே ஒரு வட்டம் எத்தனையா இருக்கும்? 16 இருக்குமா இல்லையா? 2 வட்டம் வந்து 32 சமன் சொன்னால் ஒரு வட்டம் எத்தனையா இருக்கும்? 16க்கு சமனா இருக்கும். 16 அங்காலையும் 16 பாருங்க 32 சரியா வருது பாருங்க. ஓமா இல்லையா? இப்ப கேள்வி வட்டம் சௌரத்துக்கு சமனான உரு என்ன? வட்டம் சௌரம் சொன்னால் வட்டம் எத்தனை? 16 கேள்வி இல்லையா? கேள்வியில வந்து வட்டம் எத்தனை வரப்போகுது? 16. அங்க சௌரம் எத்தனையா இருக்கும்? சௌரம் வந்து 4. ஆகவே 20. 20க்கு பொருத்தமான பெருமானம் உள்ள உருக்கள் என்னவாக இருக்கும்? 20க்கு பொருத்தமான பெருமானம். முதலாவது பாருங்க. முதலாவடிய பாருங்க. சதுரம் வந்து 4. திருப்பி சதுரம் வந்து 4. 4 4 8. முக்கோணி 8 16. அப்ப அந்த விட வருமா? வராது. ரெண்டாவடிய பாருங்க. 2 முக்கோணி. ஒரு முக்கோணிக்கு 8. 2 முக்கோணிக்கு 8 மட்டும் பாருங்க. அந்த விடையும் வராது. மூன்றாவடிய பாருங்க. ஒரு முக்கோணிக்கு 8. மற்ற முக்கோணிக்கு 8. 8 மட்டும் 16. சதுரத்துக்கு பாருங்க 4. ஆகவே 20 வருதோ இல்லையோ? 20 வரும். ஏன் நான் போட்டு பார்க்கிறேன். போட்டு காட்டுறேன் பாருங்க. 8 அடுத்த முக்கோணிக்கு 8 அங்கா சதுரம் வந்து 4 பாருங்க. கூட்ட 20 வருதோ இல்லையோ பாருங்க. ஆகவே விடை மூன்றாவது விடைதான் சமனா இருக்கு. நீங்க இப்படிப்படியே பெருமானம் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சரியோ? இது பெருமானம் போட்டு பார்க்குற முறை ஒன்று இருக்குது. நீங்கள் இப்படி செய்யலாம். இன்னொரு முறை ஒன்று இருக்கு, வெட்டி பார்க்கறது. வெட்டி பார்க்கணும்னு சொன்னா என்ன? கழிக்கிறது. வெட்டு சொன்னா கழிச்சு பார்க்கறது. சரியா? நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்படின்னு செய்து பார்ப்போம் இருக்கா? சரியோ? முதலாவது பாருங்க. இங்க ஒரு முக்கோணி இருக்கு, இங்க ஒரு முக்கோணி இருக்கு. 2 முக்கோணியும் வெட்டுவோம். வெட்டுறோம்னா இல்லாம செய்வோம். அதாவது எடுத்தாச்சு. இதுல இருந்து ஒரு முக்கோணி எடுக்கிறோம், இங்க ஒரு முக்கோணி எடுக்கிறோம், 2 முக்கோணி எடுத்தாச்சு. ஆகவே ஒரு முக்கோணிக்கு சமன் 2 சதுரங்களாக இருக்கும். ஒரு முக்கோணிக்கு சமன் எத்தனை சதுரங்கள்? 2 சதுரங்களாக இருக்கும். விளங்க இல்லையா? எஸ் விளங்கிட்டு. இப்ப அடுத்த பார்த்தோம் சொன்னா இங்க நாங்க 2 முக்கோணி இருக்கு. இந்த 2 முக்கோணி இங்க 2 முக்கோணி வருமோ இல்லையோ? அப்ப இந்த ஒரு முக்கோணி இங்க வந்துடும். அப்ப 2 சதுரத்துக்கு பதிலா ஒரு முக்கோணியை போடலாமோ இல்லையோ? போடலாம். 2 முக்கோணிக்கு பதிலா சாரி 2 சதுரத்துக்கு ஒரு முக்கோணி போடலாம். அப்ப 2 சதுரங்களுக்கு ஒரு முக்கோணி சமனா இருக்கு. இங்க 4 முக்கோணி தான் 2 வட்டம். ஏன் 2 வட்டம் 4 முக்கோணி சமன். இந்தா 2 வட்டம் 4 முக்கோணி. இங்க ஒரு 4 முக்கோணி இருக்கு. 1 2 3 4 முக்கோணி இருக்கு. 2 வட்டம் 4 முக்கோணிக்கு சமன். அப்ப ஒரு வட்டம் 2 முக்கோணிக்கு சமன்.
கேட்ட கேள்வி ஒரு வட்டம் சதுரம் எல்லோ, அப்ப ஒரு வட்டம் 2 முக்கோணுக்கு சமன். சதுரம் ஒன்று இருக்குது, இங்க ஒன்றை போடவும். ஆகவே 3வது. நீங்க இப்படி பார்த்தும் போடலாம், பெருமானத்தை பார்த்தும் போடலாம், அல்லது வெட்டி பார்த்தும் போடலாம். எது ஈஸியா செய்யும். சரியா பிள்ளைகள்? ஓகே. அடுத்த வினா வந்து கீழே 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் தாள் நாணயங்கள் 3 வீதம் வைக்கப்பட்டுள்ள 3 குவியல்கள் உள்ளன. எல்லாம் 3 தாள் இருக்காம். அது வந்து 20 ரூபா தாள் இருக்கு, 50 ரூபா தாள் இருக்குது, 100 ரூபா தாள் இருக்கு. 3 குவியல் இருக்கு. ஒரு குவியல்ல இருந்து ஒரு தாளையும், இன்னொரு குவியல்ல இருந்து 2 தாளையும், அடுத்த குவியிலிருந்து 3 தாளையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை எவ்வளவு? இப்படி காசு இருக்கு. ஒரு குவியல்ல இருந்து ஒரு தாளையும் ஒழுங்குமுறைப்படி எடுக்கிறேன் தேவையில்லை, ஒழுங்குமுறைப்படி எடுக்க தேவையில்லை. நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி விட செய்தா சரி. ஒரு குவியல்ல இருந்து ஒரு தாளையும், இன்னொரு குவியல்ல இருந்து 2 தாளையும், அடுத்த குவியிலிருந்து 3 தாளையும் எடுத்து ஆக்கக்கூடிய ஆக குறைந்த தொகை எவ்வளவு? நீங்க கவனிக்க வேண்டிய சொல் இதுல என்னன்னு சொன்னா அந்த ஆக குறைந்த, இதான் நீ கவனிக்க வேணும். ஆக குறைந்தான் கவனிக்க வேணும். அப்ப நாங்க எடுக்கிறது இல்ல, குறைந்தால் எடுக்க வேணும். என்ற நீங்கள் கூடிய 3 தாள் எங்க எடுப்பீங்கள்? 20 எடுப்பீங்களா, 100 எடுப்பீங்களா? குறைந்த என்று கேட்டுரு, குறைந்த தொகை என்று கேட்டுரு. அப்ப நான் வந்து கூடிய பருமதியில வந்து கூட தொகை எடுத்தோம்னு சொன்னா காசு கூடிரும். அப்ப எங்க குறைஞ்ச தாள் இருக்குதோ அங்கதான் நான் கூடிய எண்ணிக்கையான தாள் எடுக்க வேணும். ஆகவே நான் 20,000 புள்ளியால் 3 எடுப்பேன். அப்ப எனக்கு குறைஞ்ச எண்ணிக்கை வரும், குறைஞ்ச பெருமதி வரும். சரியோ? அப்ப 20,000 3 எடுப்பேன், 50 ரூபாயில 2, 100 ரூபாயில 1. நான் மாறி 100 ரூபாயில 3 எடுத்தேன்னு சொன்னா 300 ரூபாய் வந்துடும். அது கூட கேட்ட கேள்வி ஆக குறைந்தல்ல கேட்டது. அப்ப இதுல வந்து ஆக கூடிய பணம் எவ்வளவு இருக்குதோ அங்க ஒரு தான் எடுக்கவன், அடுத்த 2 தான், நல்லா குறைஞ்சால 3 தெரியும். அப்பாகவே 100 ரூபாயில ஒரு தான் எடுப்பேன், 50 ரூபாய் 2 தான் எடுப்பேன், 20ல 3 தான் எடுப்பேன். இப்ப நான் கூட்டி பார்த்து சொன்னா 1 ரூபாயில 100 ரூபாயில ஒரு தாள் படி 100 ரூபா, 50 ரூபாயில 2 தாள் படி 100 ரூபா, 20 ரூபாயில 3 தாள் படி 60 ரூபாய். மொத்தம் கூட்டினா 260 ரூபாய். இப்ப சிலவள வந்து இப்ப நீங்கள் ஆக கூடியது என்று கேட்டால் 100 ரூபாயில 3 எடுக்கணும், 50 ரூபாய் 2 எடுக்கணும், 2 எடுக்கணும், 20 ரூபாய் எடுக்கும். அப்ப அது 300 சொச்சம் வரும். விளங்குதோ? அப்ப நீங்க அப்படி பார்க்கணும். அப்ப இது வந்து கொஞ்சம் கேட்டது. ஆகவே இப்படி இருந்தா சரி. சரியா இல்லையா? விளங்குதா? விளங்குதா விளங்க இல்லையா? ஓகே, எந்த கஷ்டமும் இல்லையா? அடுத்தது பின்வரும் உருக்களில் காட்டப்படும் பிராணிகளை அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் 2 கூட்டங்களாக பிரிக்கலாம். அந்த பிரிக்கத்தக்க முறை யாருன்னு கேட்டிருக்கு. இல்ல பாருங்க உள்ள சியும் ஈயும் ஏபிடியும் கொஞ்சம் மங்க இருக்கு நினைக்கிறேன். முதலாவது பிள்ளைகள் பாசு, 2வது கோழி, 3வது நாய், அடுத்தது டி வந்து காகம், இங்கால வந்து கிளி. அவற்றுக்கிடையே உள்ள சிறந்த தொடர்பின் அடிப்படையில் 2 கூட்டங்களாக பிரிக்கத்தக்க முறை. சியும் ஈயும் வரும். ஏன் சி மீயும் வந்து சி மீயும் வருமா? சி மீன் சம்பந்தம் இருக்கு. அதாவது சி வந்து மிருகமா இருக்கு, ஈ வந்து பறவையா இருக்கு. சி வந்து அனைத்து முன்னியா இருக்குது, ஈ வந்து தாவர முன்னியா இருக்கு. அப்ப ஒரு அது ஒத்த இது இல்லை, அப்ப அது வேற ஆகும். டி மீயும் பாருங்க. அப்போ டி வந்து காகம், ஈ வந்து கிளி. இரண்டும் பறவைகள் தான். ஆனால் நாங்கள் பிரிக்கிற இங்க ஒரு பறவை ஒன்று இருக்கு,
அப்ப நாங்கள் இந்த ஊருண்ணிய பார்த்தோம் சொன்னா அப்படி வேற அதன் அனைத்து முன்னி காவம் அனைத்து முன்னி வந்து தாவர உண்ணி. அப்ப அது ஒன்றுக்கும் பொருத்தம் இல்லை. மூன்றாவது பார்த்தோம்டா பிள்ளைகள் ஏயும் ஈயும் வருமே. ஏயும் ஈயும் வந்து ஏ தாவர உண்ணி, பசு வந்து தாவர உண்ணி தானே, வந்து கிளியும் தாவர உண்ணி. அடுத்த கோழி நாய் காகம் எல்லாம் அனைத்தும் உண்ணி. அப்ப பிசிடி ஒரு கூட்டமாக்கலாம், ஏஇய ஒரு கூட்டமாக்கலாம். ஆகவே விடை போடுவீங்கள் மூன்றாவது விடை. விடை போடுவீங்கள் மூன்றாவது விடை. சரியா? கஷ்டமாയത് எதுவும் இல்லதானே? ஒரு கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நாளில் நடைபெற்ற நாடக போட்டி ஒன்றில் 1, 2, 3, 4 எனும் நாடகங்கள் தொடங்கிய நேரங்கள் கீழே கடிகார முகங்களில் காட்டப்படுகின்றன. ஒரு நாளில் நடைபெற்ற நாடக போட்டி ஒன்றில் 1, 2, 3, 4 எனும் நாடகங்கள் தொடங்கிய நேரங்கள் கீழே கடிகார முகங்களில் காட்டப்படுகின்றன. ஒரு நாடகம் முடிவடைந்தவுடன் அடுத்த நாடகம் ஆரம்பமாகியது. 4வது நாடகம் முற்பகல் 11:20க்கு முடிவடைந்தது. சரிதானே என்று சொன்னால் கூடுதலான நேரம் நடைபெற்ற நாடகம் யாது? ஒரு நாள்ல வந்து கொஞ்சம் நாடகம் நடக்குதாம். நாடகம் வந்து 4 நாடகம் இருக்காம். 1, 2, 3, 4 நாடகம் இருக்குது. இதுல வந்து என்ன சொன்னா பிள்ளைகள், ஒரு நாடகம் முடிஞ்ச உடனே அடுத்த நாடகம் துவங்கும். பெரிய மேடை நினைக்கிறேன், பெரிய மேடையா இருக்கும். ஒரு நாடகம் அப்படியே முடிஞ்சு கொண்டு போய் முடிய அடுத்தது வாங்கும். அப்ப ஒரு செக்கனம் இடைவெளி இல்லை. அப்படித்தான் கேள்வி போட்டிருக்கு. இப்ப 4வது நாடகம் எப்ப முடியும்னு சொன்னால் முற்பகல் 11:20க்கு முடியுது என்றால் அதிகமான நேரம் நடைபெற்ற நாடகம் என்னவா இருக்கு? இதுல பாருங்க பிள்ளைகள், முதலாம் நாடகம் வந்த பிள்ளைகள் 8:10க்கு துவங்குது. 8 மணிக்கு முடியுது. 2வது நாடகம் எப்ப துவங்குதோ அப்பதான் முதலாம் நாடகம் முடியும். அப்ப 2வது நாடகம் வந்த பிள்ளைகள் 9 மணிக்கு துவங்குதல்லோ. அப்ப முதலாம் நாடகம் வந்த பிள்ளைகள் 9 மணிக்கு முடிஞ்சிருக்கு. ஆகவே முதலாம் நாடகம் வந்து டைம் எத்தனை? 40 நிமிடம். ஏன் 8:10க்கு துவங்குது, 9 மணிக்கு முடியுது. ஆகவே முதலாம் நாடகத்துக்கு அடுத்த டைம் எவ்வளவு? 40 நிமிடம். இனி போல 2ஆம் நாடகத்தை பாருங்க, 9 மணிக்கு துவங்குது, 9:30க்கு முடியுது. ஏன்? 3ஆம் நாடகம் எப்ப துவங்குதோ அதுதான் 2ஆம் நாடகம் முடிகிற டைமா இருக்கும். ஆகவே 3ஆம் நாடகம் 9:30க்கு முடிகிறபடியா துவங்குறபடியா 2வது நாடகம் 9:30க்கு முடியும். ஆகவே 2ஆம் நாடகம் 9 மணிக்கு துவங்கி 9:30க்கு முடியுது. அப்ப கீழே போடுறேன், 2ஆம் நாடகத்தோட டைம் வந்து 30 நிமிடமா இருக்கு. சரியா? ஓகே. இது 3ஆம் நாடகம் 9:30க்கு துவங்கி 10:30க்கு முடியுது. ஆகவே 3ஆம் டைம் வந்து 1 மணித்தியாலமாக இருக்கு.
அடுத்தது 4ஆம் நாடகம் வந்து புள்ளிகள் எப்ப ஆரம்பிக்குது? 10:30க்கு ஆரம்பிச்சு இங்க பாருங்க, 4ஆம் நாடகம் முடிய டைம் வந்து புள்ளிகள் 11:20 இருக்குது. அப்ப அதுக்குரிய டைம் 50 நிமிடமாக இருக்கு. நீங்க கழிச்சு பார்க்க வேணும், 50 நிமிடமாக இருக்கும். ஆகவே முதலாவது நாடகத்துக்கு அடுத்த டைம் வந்து 40 நிமிஷம், 2ஆவதுக்கு அடுத்த டைம் வந்து 30 நிமிடம், 3ஆவது டைம் வந்து 1 மணித்தியாலம், 4ஆவது டைம் வந்து 50 நிமிடம். இதை சொல்லுங்க, அதிகமான நேரம் நடைபெற்ற நாடகம் என்னவா இருக்கும்? வெறும் 3ஆவது நாடகமாக. கஷ்டம் ஒன்றும் இல்ல, கஷ்டம் ஒன்றுமே இல்ல. நாங்கள் எழுதி செய்ய வேணும். அதாவது வந்து முதலாவது நாடகம் துவங்க டைம் இருக்குது, 2ஆவது எப்ப ஆரம்பிக்குதோ அதுதான் முதலாவது நாடகம் முடிய டைமா இருக்கும். ஏன் உங்களுக்கு சொல்லப்பட பாருங்க, ஒரு நாடகம் முடிவடைந்தவுடன் அடுத்த நாடகம் ஆரம்பமாகியது என்ற கேப் ஒன்றுமே இல்லை. அப்ப உதாரணத்துக்கு 3ஆவது நாடகம் வந்து எப்ப துவங்குதோ அந்த டைம் தான் 2ஆவது நாடகம் வந்து முடிஞ்ச டைமா இருக்கும். அதாவது பிள்ளைகள் 2ஆவது நாடகம் ஆரம்பிச்ச நேரமும் முதலாவது நாடகம் முடிஞ்ச நேரம் உண்டா இருக்கும். அப்படி நாங்க பார்த்து இப்படியே விடலாம். அடுத்தது மெழுகுவர்த்தியின் உயரம் அதிகரிக்கும் ஒழுங்கில் மெழுகுவர்த்திகளை வரிசைப்படுத்துவதற்கு ஆக குறைந்தது எத்தனை மெழுகுவர்த்திகளை இருக்குமிடம் மாற்ற வேண்டும்? மெழுகுவர்த்தியின் உயரம் அதிகரிக்கும் ஒழுங்கில மெழுகுவர்த்திகளை வரிசைப்படுத்துவதற்கு ஆக குறைந்தது எத்தனை மெழுகுவர்த்திகளை இருக்குமிடம் மாற்ற வேண்டும்? நாங்க எத்தனை மெழுகுதிரிகளை வந்து இருக்குமிடம் மாற்ற வேணுமா? மெழுகுவர்த்தி உயரம் அதிகரிக்கும் ஒழுங்கில் மெழுகுவர்த்திகளை வரிசைப்படுத்துவதற்கு ஆக குறைந்தது எத்தனை மெழுகுவர்த்திகளை இருக்குமிடம் மாற்ற வேண்டும்? இதுக்குள்ள அப்படி அப்படியே மாத்திரான பிள்ளையாள். அப்ப நாங்க வந்து இப்ப இது ஒரு கேள்வி சொல்ல பெறும். ஆணியில வந்து ஆணி வந்த கொழுவி இருக்கு, ஆணி வந்து அடைஞ்சிருக்குது, நாங்கள் மாத்தி சொன்ன பிள்ளைங்க அந்த அது அது வேற கேள்வி. நாங்கள் ஒருக்கா வந்து தூக்கினா நாங்கள் வேற எல்லாம் போடணும். அது வந்து வேறையா இருக்கு. இது வந்து நாங்க இடம் மாத்தி வைக்கலாம், நாங்க அப்படி இடை கொண்டு வைக்கலாம். நீங்க அப்படி பார்க்கணும். இப்ப உயரம் வந்து அதிகரிக்கும் ஒழுங்குல நாங்கள் இதை வரிசைப்படுத்துறதுக்கு ஆக குறைந்தது எத்தனை மெழுகுவர்த்தியை மாத்தினா அது ஒழுங்கா வரும்? இப்படி ஒரு கேள்வி வந்தா நீங்க முதல் சொன்னா இதுக்கு நீங்க அந்த ஒழுங்கின்படியே இலக்கங்கள் போடணும். அதாவது அந்த உயரம் வந்து அதிகரிக்க ஒழுங்கு தானே இல்லையா, அது நீங்க அந்த ஒழுங்கின்படியே இலக்கங்களை போடணும். சரியா? எப்படின்னு சொன்னா அஞ்சு பாருங்க, இது முதலாவது மெழுகுவர்த்தியா இருக்கும், என்ன இது 2ஆவதா இருக்கும், இது 3ஆவது, இது 4ஆவது, இது 5ஆவது. இதுதான் ஒழுங்கு புள்ளியால். இப்ப நீங்க எதையதை மாத்து குறைஞ்சது, நீங்கள குறைஞ்ச எதையதை மாத்தினா இது ஒழுங்கா வரும். ஒன்றில் காட்டும் அப்படியே. இதுதான் முதல்ல வரப்போகுது. ஒன்றில் காட்டும், 2 வீடு காட்டும். சரியா? 4 இப்ப நீங்க எதையதை மாத்தினா சரியான பாருங்க. இங்க பாருங்க, 1 அப்படியே இருக்கட்டும், இதை விடுவோமா? நான் 3 கொண்டு போய் இந்த இடையை கொண்டு வைக்கிறேன், 2க்கு 4 இடையை கொண்டு வைக்கிறேன் 3. இந்தா நான் 3 கொண்டு கொண்டே போறேன், விளங்கா இல்லையா? 3 இதுக்கு போடுறேன், போட்டாச்சு. 5 கொண்டு போய் இதுக்கு பின்ன கொண்டு வைக்கிறேன். இப்ப என்ன செய்ய போகுது? இது இல்லாம போயிட்டது, 3 பட்டியாச்சு. அதான் இங்க போட்டிருக்கேன், 5ம் பட்டியாச்சு, இங்க ஒன்றே போட்டிருக்கேன். நான் அப்ப எத்தனை மாத்தினேன் சொல்லுங்க? 2 மாத்தினானா 3 மாத்தினானா? நான் 2 தானே மாத்திருக்கேன் பாருங்க. ஆகவே விடை 2. 2 மாத்தினா காணும், 3 மாத்தவே இல்லை, 2 மாத்தினாலே ஒழுங்கா அழைக்கலாம்.
விளங்குதோ? அப்ப விட போடுவீங்க ரெண்டினது. ஓகே, அடுத்த வினா. உலக இயக்கத்தின் ஆதாரம் கிழக்கு வானில் ஒரு தங்கம், தாமரை மலர்கள் புன்சிரிப்பு, பனித்துளிகள் கவலை. இக்கவிதையின் கருத்து மிக சரியாக இதற்கு பொருந்தும். இக்கவிதையின் கருத்து மிகச் சரியாக இதற்கு பொருந்தும். சூரியன், தாமரை மலர்கள், உலகம் எதுக்கு பொருந்தும்? சூரியனுக்கு பொருந்தும். ஏண்டா உலக இயக்கத்துக்கு அவரான் பொறுப்பு சூரியன். கிழக்கு மாலோர் தங்கம் மாதிரி மின்னிக் கொண்டிருக்கும். என்ன எல்லாத்துக்கும் பொதுவாக சூரியன் தான். அதை விட போடுவீங்க சூரியன். அடுத்தது, முருகன், சலீம், விக்டர் ஆகிய 3 நண்பர்கள் செய்த ஒரு மணித்தியாலத்தில் செய்த ஒரே வகையான வேலையை செய்த அளவுகள் உள்ளே காட்டப்பட்டுள்ளன. என்னவாம்? முருகன், சலீம், விக்டர் ஆகிய 3 நண்பர்கள் ஒரு மணித்தியாலத்தில் ஒரே வகையான வேலையை செய்த அளவுகள் உள்ளே காட்டப்பட்டுள்ளது. இதுல பாருங்க, முருகன் இருக்கிறார், இது சலீம், இது விக்டர். இவர்கள் செய்த வேலையின் அளவுகள் தொடர்பான சரியான கூற்று யாது? இவர்கள் செய்த வேலையின் அளவுகள் தொடர்பான சரியான கூற்று. இவர்கள் செய்த வேலையின் அளவுகள் தொடர்பான சரியான கூற்று என்னவாக இருக்கு? அதாவது நீங்களும் இடைவெளி தான் எண்ணணும். கோட்டை என்ற இடைவெளியே எண்ணுங்க. முருகன் 4 வேலை செய்யறது, 4 வேலை எல்லாம் இது அளவுன்ற பிள்ளைகள் எங்களுக்கு இன்னும் தெரியாத வேலை. ஆனா நீங்க அந்த நம்பர் தான் நீங்க போட்டு பார்க்கணும். அதான் நீங்க இடைவெளியில நம்பரை போட்டு பாருங்க. இடைவெளி தான் அந்த நம்பர். அப்ப முருகன் புள்ளியத்தை செய்யற பாருங்க, 1 2 3 4, அப்ப 4. சரியோ? சலீம் என்னீங்கண்டா 1 2 3 4 5 6 7 8. விக்டர் என்னீங்கண்டா 1 2 3 4 5 6. இது ஒவ்வொரு ஆட்களும் செய்த வேலை சம்பந்தமான விவரம் இருக்கு. முருகன் 4 வேலை செய்கிறார், சலீம் 8 வேலை செய்கிறார், விக்டர் 6 வேலை செய்கிறார். இதெல்லாம் அளவுகள், வேலை அளவுகள். இவர்கள் செய்த வேலையின் அளவு சரியான கூற்றண்டா நீங்க எல்லாத்தையும் பாய்ச்சி போட்டு சரியான கூற்ற போட வேணும். முதலாவது கூற்ற பாருங்க, முருகன், விக்டர் ஆகிய இருவரும் செய்த வேலை சலீம் செய்த வேலைக்கு சமனாகும். முருகன், விக்டர் ஆகிய இருவரும் செய்த வேலை சலீம் செய்த வேலைக்கு சமனாகும். சரியா போலையா? முருகன், விக்டர், முருகன் 4, விக்டர் 6, அண்ணையும் கூட 10 ஆனா சலீம் 8. ஆகவே முதலாவது கூட்டு பிழை. இரண்டாவது கூட்ட பாருங்கோ, சலீம், விக்டர் ஆகிய இருவரும் செய்த வேலை சலீம் செய்த வேலையின் 3 மடங்கு ஆகும். சலீம், விக்டர், சலீம் 8, விக்டர் 6 14. இது சலீமின் 3 மடங்கா. சலீம் 8 மடங்குண்டா பெருக்கம். ஆகவே 324. சரியா வருதா? அதுவும் பிழையான விடை. மூன்றாவதுடைய பாருங்க, சலீம் முருகன் செய்த வேலையின் 2 மடங்கு செய்தான். சரி, என்ன சலீம் 8, முருகன் 4. அப்ப முருகன் மடங்க பாருங்க, 4 2 பாருங்க. ஆகவே சலீம் முருகன் செய்த வேலையின் 4 2 8. அப்ப 3 சரியா இருக்கு பாருங்க. ஏன்? சலீம் பிள்ளைகள் முருகன் வேலை செய்யற. சரிதானே? ஓகே, சரியா? கஷ்டம் ஒன்று இல்லையா நினைக்கிறேன். நீங்க வடிவா பழங்கினா சரி உங்களுக்கு. அருகிலுள்ள சதுரமுகியிலிருந்து 3 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய சிறிய சதுரமுகிகள் எத்தனை வெட்டலாம்?
அருகிலுள்ள சதுரமுகிலிருந்து 3 சென்டிமீட்டர் நீள அகல உயரமுடைய சிறிய சதுரமுகி எத்தனை வெட்டலாம்னு கேட்டிருக்கு. நீங்கள் வெட்ட போறது இதுதான் 9 9 வெட்ட போறீங்கள். எப்படி வெட்ட போறீங்கள்? எல்லாம் 3 cm அளவுள்ள சதுரமுகி குற்றி, எல்லாம் 3 3 அளவுள்ள குற்றி வெட்ட போறீங்க. சரியா? இப்ப நீங்கள் வெட்ட போற சதுரமுகியின் நீளம் அகலம் உயரம் எல்லாம் 3 3 சென்டிமீட்டர். சரிதானே? ஓகே. நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சதுரமுகி பிள்ளையால் நீளப்பக்கம் இருக்கும், அகலப்பக்கம் இருக்கும், உயரப்பக்கம் இருக்கும். அந்த மூன்றையும் முதலாக நீளம் அகலம் உயரம் மூன்றையும் போடுவீங்க. இந்த மூன்றையும் பார்க்கண்டு போடுவீங்க. சரியா? நீளம் அகலம் உயரம். சரி, அப்ப முதலாம் இப்படி போடுவீங்க. பிறகு நீங்கள் பிரிக்க வேணும். இந்த பெரிய சதுரமுகியை நீங்கள் சிறிதால பிரிக்க வேணும். ஆகவே இதுக்குரிய வகுத்தல போடுவீங்க. இப்ப நீங்கள் எந்த எந்த சதுரமுகியை வெட்ட போறீங்களோ அதிண்ட நீளம் அகலம் உயரம் அது மூன்றையும் உள்ள போடுவீங்க. பாருங்க, எல்லாம் 9 9 இருக்குல்ல, 9 9 உள்ள போட்டாச்சு. நீங்க எப்படி வெட்ட போறீங்க? எல்லாமே 3 cm வெட்ட போறீங்களோ இல்லையோ? ஆகவே நான் வெளியே 3 3 போடுறேன். 3 3 3 நான் வெளியே 3 3 போடுறேன். 3 3 3 இப்ப வகுத்தணும்னு சொன்னா 3 9 3 9 3 9 இந்த விடை இருக்குல்ல பிள்ளைகள், 3 விடை இருக்குது. நாம் அந்த 3ஐயும் பெருக்க வேணும். 3 3 3 பெருக்க வேணும். பெருக்கினா 3 9 9 3 27. ஆகவே நான் வெட்ட போற குற்றியல் எண்ணிக்கை 27 இருக்கு. சரியா? விட போடுவீங்க. முதலாவது விடை. கஷ்டமா இல்லத்தானே? நாமள வேகமா போயில பிள்ளை, நாம உண்மையா வேகமா போயில, நான் மெல்லமா தான் போறேன். என் வேகம் கடும் வேகமா இருக்கும். நான் ஒரு 1 hour 40 கழி வினாப்படுத்துவேன். நான் 1 hour 40 கழி வினா, நான் இப்போ சிலவா தான் போறேன். ஏண்டா சார் சொன்ன விஷயம் வேகமா போக வேண்டாம், கொஞ்சம் படிச்சாலும் விளங்க படுத்துக்கணும் சொல்ல, நான் அப்பதான் கொஞ்சம் நான் சிலவா தான் போறேன். அப்ப நீங்கள் வடிவா பிடிச்சு கொள்ளுங்கோ. சரி, அடுத்தது தரப்பட்ட வாக்கியங்களை சரியான விதத்தில் ஒழுங்குபடுத்தும் போது வரும் விடையை தெரிவு செய்து வல்லையால் ஒழுங்குபடுத்த சம்பந்தமான வினா. இது உங்களுக்கு ஏதோ ஒன்று வரும், படங்கள் ஒழுங்குபடுத்துறது வரும், அல்ல வாக்கியம் ஒழுங்குபடுத்துறது வரும், ஏதோ ஒன்று மாறி மாறி வரும். எல்லாம் ஒழுங்குபடுத்த வேணும். அப்போ சோழமுறை பிள்ளை அந்த தென்னம்பிள்ளை தேங்காய் ஒழுங்குறது வந்தது. என்ன தென்னையில இருந்து தேங்காய் ஒழுங்குறது வந்தது. தென்னையில இருந்து அதுக்கு முதத்தான் வந்தேன் நினைக்கிறேன். அதுக்கு முதத்தான் தென்னையில தேங்காய் ஒழுங்கு வந்த தேங்காயின் இன்னைக்கு கிளியை பார்த்து அவர் வாரதை பார்த்து அதை போடணும். போனவரை வந்த கேள்வி வந்த பிள்ளைகள் ஒரு ஆள் பஸ் ஸ்டாப்ல நின்று பஸ்ஸுக்கு போற அதிண்ட ஒழுங்குமுறையோடு வந்த படம். அப்ப இப்ப ஒரே படம் தான் பேரு, வாக்கியம் வந்தாலும் பேரு தனிதரம் படம் வந்தபடியா சொல்ல வாக்கியம் வரலாம். சரி, பார்ப்போம். மிதிவண்டியுடன் சிறுவனும் கீழே விழுந்தான். சிறுவன் ஒருவன் வீட்டிலிருந்து மிதிவண்டியை எடுத்து வீதிக்கு வந்தான். தனது 2 கைகளையும் மேலே ஏற்றிக் கொண்டு மிதிவண்டியை ஓட்டினான். 2 முழங்கால்களிலும் காயம் ஏற்பட்டது. அவன் மிதிவண்டியை மிக வேகமாக ஓட்டினான். சரிதானே? முதலாவது என்ன வரும் என்று பாருங்க.
முதலாவது வந்து என்ன வரும்? சிறுவன் மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு வீதிக்கு வந்தான். பிறகு அவன் மிதிவண்டியை வேகமாக ஓட்டினான். இரண்டாவது. அடுத்தது தனது 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு மிதிவண்டியை ஓட்டினான். மிதிவண்டியுடன் சிறுவனும் கீழே விழுந்தான். 2 முழங்கால்களும் காயம் ஏற்பட்டது. ஆகவே இரண்டாவது தான் பொருத்தமான விடை. இரண்டாவது தான் பொருத்தமான விடையா இருக்கு. சரிதானே? அதாவது ஒழுங்கு வரிசையில வந்த விடை. சரியா? ஒழுங்கு வரிசையில வந்த விடை இதுதான். என்ன விடை வந்து சரியா இருக்கு. நீங்க வந்து சரி. அடுத்தது இருபத்தி 6,345, 926, 138, 8,245 ஆகிய எண்களை மேலிருந்து கீழாகவும் 3,894 இடமிருந்து வலமாகவும் எழுதினால் மூன்றாவது நிலையில் உள்ள எண் யாதென்று கேட்கிறது. சரிதானே? ஓகே. அதாவது 3 எண்கள் இருக்காம். சாரி, 4 எண்கள் இருக்காம். அது பிள்ளைகள் மேலிருந்து கீழா வரப்போது ஒரு எண் மட்டும் குறுக்காக வரப்போகுது. ஆகவே எந்தெந்த கட்டங்கள்ல எந்தெந்த நீங்க எழுத வேணும், அதுக்குரிய விஷயம் எல்லாம் போட்டிருக்கணும். அதை இருக்க வடையா பாருங்க. முதலாவது புள்ளியல் பாருங்க. நீங்க முதலாவதா போட வேண்டிய எண் என்னன்னு சொன்னால் 26,345, அதாவது 5 இலக்க எண். மேலிருந்து கீழ் வார 5 இலக்க எண் எங்க வரும்? இங்கதான் வரும். வேற 5 இலக்கம் இருக்கா? மேலிருந்து கீழ் வார வேற 5 இலக்கம் இருக்கா? இல்லதானே? அப்ப இதுதான் 5 இலக்கம். இதை போடலாமோ இல்லையோ? இதை போட்டீங்க. அடுத்த பிள்ளையாள் மேலிருந்து கீழ வார 4 இலக்கம் ஒன்று இருக்கு. நாங்க அடுத்த 3 இலக்கம் போடலாம். இதை போட தெரியாது எங்களுக்கு. ஏண்டா 3 இலக்கம் 2 இருக்கு பிள்ளையார். நாங்க இதை கஷ்டம் இல்லை. நாங்கள் அதை விட்டு போட்டு 4 இலக்க ஒன்று இருக்கு பாருங்க, அதை போடுவோம். மேலிருந்து கீழ வார 4 இலக்க எண் ஒன்று இருக்கல்லோ, நாங்க அதை போடலாம் ஈஸியா. போடுவோம் சொன்னா பாருங்க 8,040. இதை போடலாமா இல்லையா பாருங்க. நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணா நான் விட போடணும். நாங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் விட போடலாம். அப்ப நாங்க எழுதி மாத்தி கொண்டு இருக்கலாம். முதல் நாங்கள் 5 இலக்க எண் போட்டுனாங்கள். பிறகு நாங்கள் 4 இலக்க எண்ணை போட்டுனாங்கள். நாங்க இனிப்புள்ளியால் குறுக்க உள்ள இலக்கத்தை போடலாமா இல்லையோ? 3,800 இதை போடலாம் பாருங்க. இதை போட்டால் இங்க 3 இருக்கு, 8, 9. நாங்க எல்லா எண்ணும் போட்டாச்சு. நாங்கள் போடாத 2 எண்கள் இருக்கு. மேலத்துக்கு 2 எண்கள் இருக்கு பாருங்க. இப்ப நாங்க அதை போடலாமா இல்லையா பாருங்க. இங்க 9, இங்க 8 இருக்கிறபடியா 130 இங்க வரும். இங்க 9 இருக்கபடியா 926 இங்க வரும். கேட்ட கேள்வி மூன்றாவது நிரல். இது முதலாம் நிரல், 2ஆம் நிரல், 3ஆம் நிரல். மூன்றாவது நிரல்ல உள்ள என்னவா இருக்கும்? 926 இருக்கும். விட போடுவீங்கள் மூன்றாவது விடை. ஓகேயா? ஓகே.
அடுத்த வினா பார்ப்போம். கமலா மாலினி. கமலா வந்து மாலினியை விட உயரம் கூடியவனாக இருந்த போதிலும் மாலினி உயரத்தை விட குறைந்தவள். கமலா வந்து பிள்ளைகள் மாலினியை விட உயரம் கூடியதாக இருந்த போதிலும் மாலினி உயரத்தை விட குறைந்தவள். எனினும் மாருதியின் உயரத்துக்கு வரும் இல்லை. இவர்களை உயரம் குறைந்திலிருந்து உயரம் கூடியது வரை ஒழுங்குபடுத்தும் போது வரும் விடையாது. நாமுள்ள உயரம் சம்பந்தமான வினாக்கள், நிறை சம்பந்தமான வினாக்கள் என்று வந்தால், வயது என்று வந்தால் நீங்கள் அதுக்கு இலக்கங்கள் போட்டு எண்கள் போட்டு பார்க்கலாம். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அந்த அம்புக்குறி போடுற முறையை விட இது ஈஸியா இருக்க முடியும். அப்ப நீங்கள் எண்களையே போட்டு பாருங்க. ஒவ்வொரு வயதோ நிறையோ உயரத்துக்கு நீங்க எண்களையே போட்டு பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னால் கமலா வந்து பிள்ளைகள் மாலினியை விட உயரம் பாருங்க. கமலா வந்து பிள்ளைகள் மாலினியும் பார்க்க உயரம். நான் கமலாக்கு ஒரு 20 போடுறேன். கமலாக்கு ஒரு 20 போடுறேன். மாலினிக்கு எவ்வளவு போடணும்? ஒரு 15 போடுவோம். கமலா மாலினியம் பார்க்க உயரம் பாருங்க. கமலா வந்து மாலினியம் பார்க்க உயரம். கமலாக்கு 20 போடுறேன், மாலினிக்கு 15 போடுறேன். இருந்த போதிலும் மாலதியை விட உயரம் குறைந்தவளா? மாலதியம் பார்க்க உயரம் குறை யார்? கமலா. நான் அப்ப கமலா மாலதிக்கு எவ்வளவு போறேன்? ஒரு 25 போடுறேன். இப்ப பிள்ளைகள் வந்து கதைக்கிறத வந்து கமலா பற்றி. கமலா வந்து மாலினியை விட உயரம் கூட, அதே டைம் வந்து அடுத்தது மாருதியின் உயரத்துக்கு அவரும் இல்லை. ஏண்டா மாருதிதான் ஆக உயரம் கூடியவள். வெறும் அவன் உயரத்துக்கு எவருமே இல்லையா? நான் மாறி 30 போகிறேன். இப்ப கேட்ட கேள்வி, உயரம் குழந்தையில இருந்து பிள்ளையர் உயரம் கூடிய ஆகவே முதலாவது என்ன வர போகுது? மாறுதியாகவே 2வது வரப்போகுது. ஓகேயா? நீங்க எண்களை போட்டு பார்த்தா ஈஸி. உங்களுக்கு வயது சம்பந்தமான வினாக்கள், நுரை சம்பந்தமான வினாக்கள், உயரம் சம்பந்தமான வினாக்கள் நீங்க எண்களை போட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரியா வில்லியம்? ஓகே. அடுத்தது அனு, தனு, வினு. அனு, தனு, வினு ஆகியோர் பின்வருமாறு பணம் வைத்திருந்தனர். அனு, தனு, வினு ஆகியோர் பின்வருமாறு பணம் வைத்திருந்தனர். சரிதானே? 3 வரைக்கும் ஒன்று அனு, வினு, தனு. வினுவிடம் உள்ள பணத்திலும் இருமடங்கு, வினுவிடம் உள்ள பணத்தின் இருமடங்கு தனுவிடம் உள்ளது. சரிதானே? அடுத்த வாக்கியம், தனுவிடமும் வினுவிடமும் உள்ள பணத்தின் மொத்த தொகை அனுவிடம் உள்ள பணத்துக்கு சமனாகும். சரியோ? அடுத்தது, தனுவிடமிருந்து ரூபாய் 10 வினுவுக்கு கொடுக்கும் போது தனுவிடம் உள்ள பணம் ரூபாய் 50 ஆகும். சொன்னால் மூவரிடம் உள்ள மொத்த பணம் என்று கேட்டது. சரியா? இதுல வந்து பிள்ளைகள் நீங்கள் இந்த கேள்வியில உள்ள விடயத்தை முதலபடியா வாசிக்க வேணும். அல்லது கஷ்டம். நீங்க விடயத்தை மட்டும் படியா வாசித்தால் பெரிய கஷ்டமா இருக்காது. ஈஸி தான். கொஞ்சம் ஜோதிச்சு பார்க்க வேணும். சரியா? சரி, இத பாருங்க. வினு, தனு, அனு, வினு, தனு. சரியா? 3 பேர் வைக்கணும். முதலாவது 3 பேரை போடலாம். நீங்க புள்ளாடத்தை இல்ல முதலாளத்தை போடலாம். ஆனாக்கு தானாக்கு போடலாம். சரியா? இப்ப வினிவிடம் உள்ள பணத்திலும் இருமடங்கு தனிவிடம் உள்ளதாம். நமக்கு தெரியாத புள்ளி எவ்வளவு உண்டு. அப்ப அதை விடுவோம். வினிவிடம் தனிவிடமும் வினிவிடம் உள்ள பணம் வந்து அனுவிடம் இருக்க பணத்துக்கு சமனா. அப்ப அது நாங்க தெரியாத கதையும் விடுவோம். 3வது வாக்கியத்தை பாருங்க. சரிதானே? 3வது வாக்கியம் பாத்தீங்கன்னா, தனவிடமிருந்து ரூபாய் 10 வினுவுக்கு கொடுக்கும் போது, சரியா,
தனுவிடமிருந்து ரூபாய் 10 வினுவுக்கு கொடுக்கும் போது தனுவிட்ட உள்ள பணம் 50. விளக்கவா நீங்க தனுவிட்ட இருந்து ரூபாய் 10 வினுவுக்கு கொடுக்க எவ்வளவு பணம் இருக்கும்? 50 ரூபா வேண்டாம். முதல் இருக்கும் 60 ரூபா இல்லையோ? ஆகவே தனுவிடம் உள்ள பணம் எவ்வளவா இருக்கும்? 60 ரூபாவாக இருக்கு. சரியா? சரி, இப்ப நாங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று பார்ப்போம். மடங்க பார்ப்போம். மடங்க பார்த்தோம் சொன்ன பாருங்க, வினிமிடம் உள்ள பணத்தின் 2 மடங்கு தனுவிட்ட இருக்கான். வினுவிட்ட இருக்கிற பணத்தின் 2 மடங்கு. அப்ப வினுவிட்ட 1 மடங்கு இருந்தா தனுவிட்ட 2 மடங்கு இருக்கு. இப்படி போடலாமே இல்லையா? மடங்கு வினுவிட்ட 1 மடங்கு இருந்தா அதை விட 2 மடங்கு இருக்கும். மடங்குன்னா பெருக்கா கம்பி அடிக்குது காமிச்சோம்னா கட்டா போடும். சரி, அடுத்தது தனுவிடமும் வினுவிட உள்ள பணம் மொத்த தொகை அணுவிட்ட உள்ள பணத்துக்கு சமனாகுமா? சரியா? தனுவிடமும் வினுவிடம் உள்ள பணத்தின் மொத்தம் அணுவிட்ட சமன். அப்ப ஆகவே இது 2 3 போடலாமா இல்லையோ? 2 3 போடல. ஏன்னா தனுவிட்ட 2 இருக்குது, வினுவிட்ட 1 இருக்கு, மொத்தம் கூடனா 3. அப்ப அணுவிட்ட உள்ளது 3. சரி, அதுவும் சரி. அப்ப இப்ப அடுத்த வசனம் பெறுவோம். தனுவிடமிருந்து ரூபாய் தனுவிடமிருந்து ரூபாய் 10 வினுவுக்கு கொடுக்கும் போது தன்னிடம் உள்ள பணம் ரூபாய் 50 ஆகும். சரியானே? தனுவிடமிருந்து ரூபாய் 10 வினுவுக்கு கொடுக்கும் போது தனுவிட்ட உள்ள பணம் 50 ஆகும். அப்போ கொடுக்கும் போது 50 வேண்டாம், முதல் விலை இருக்கும் 60 இருக்குமோ இல்லையோ? ஆகவே தனுவிட்ட இருக்க பணம் 60. இதுதான் விஷயம். திருப்பி பாருங்க, தனுவிடமிருந்து ரூபாய் 10 வினுவுக்கு கொடுக்கும் போது அவாட்டுள்ள பணம் 50 வேண்டாம், முதல் விலை இருக்கும் 10 முதல் 60. இப்ப இல்ல மிச்சு பாருங்க, மூன்று மடங்குண்டா 30 ரூபாய் இருக்குது, தனுவிட்டு 60 ரூபாய் இருக்குது, 90 ரூபாய்க்கு மொத்தம் கூட்டினால் 180 ரூபாய். சரியா? அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை பிள்ளைகள், ஈஸி தான். கொஞ்சம் யோசிக்க வேணும், வாசிக்க வேணும், அவ்வளவுதான். கொஞ்சம் வாசிக்க வேணும், யோசிக்கவும் வேணும். ரெண்டா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, செய்யலாம் ஈஸியா. இதுல உள்ள ஒரு விஷயம் தனுவிடம் உள்ள பணம் 10 ரூபா கொடுத்தா அப்புறம் 50 ரூபா, முதல்ல இருக்கும் 60 நீங்க அந்த 50 ரூபா போடக்கூடாது. அந்த 10 ரூபா கொடுத்தா பிறகு அவாட்டு 50 ரூபான்னு சொன்னாங்க. பிறகு முதலாவது 60 ரூபாய் இருக்கு முன்னுக்கு முதல். விளங்குதானே? ஓகே, சரியா? நான் உங்களுக்கு 15 கேள்வி தான் போடுனான், கூட போட இல்லை. இனி ஒரு 20 கேள்வி அப்படி போடுவேன். சரியா? நாளைக்கு இத்தனை கிளாஸ், நாளைக்கு இப்படி போடுவேன். நான் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சரியா பிள்ளைகள்? நீங்கள் பிடிஎஃப் விளையாடி பிரச்சனை நான் உங்களை பிடிஎஃப் அனுப்புவேன், நீங்க பார்த்து எழுதி கொள்ளுங்க. விளங்காத எனக்கு போடுங்க, நான் பார்ப்பேன். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகே, பாய், see you tomorrow. Okay, Bye, sir. bye, 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 see you later. Bye, sir. 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 Bye, Bye, sir. Bye, sir. Bye, sir. Bye, sir. Bye, sir.